ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லையான்னு கேட்டாங்க. வீட்டில் பார்த்தப்போ 3 பொட்டேட்டோ இருந்துச்சு. இதை வச்சு என்ன சமைக்கலான்னு யோசிச்சப்போ பொட்டேட்டோ லாலிபாப்பு யோசனையில் வந்துச்சு. அப்போ நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ லாலிபாப் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோவை கழுவணும். நல்லா தண்ணி ஊற்றி மண் போக கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்து 4 கட் பண்ணணும். 4 கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சாச்சு. உப்பு போட்டு வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இதை நீ இறக்கி மாற்றி வைக்கவும். 2 மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து அதை கட் பண்ணவும். மிளகை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்போதைக்கு நான் சின்ன வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 போதும். இதை தொலியை உரித்து எடுத்துட்டு கழுவி நறுக்கணும். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இனி தொலியை உரித்து எடுக்கணும். தொலியை உரித்து எடுத்தாச்சு. இனி இதை நல்லா பிசையணும். உருளைக்கிழங்கு பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. இது கூட கொஞ்சம் கடலை மாவு போடணும். அதை போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடணும். கட் பண்ணி வச்ச மிளகு போடணும். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போடணும். போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போடணும். போட்டு பிசையணும். நல்லா பிசையணும். ஜார் எடுத்து அதில் ரிஸ்கை போட்டு பொடிக்கணும். பொடியையும் கடலை மாவையும் நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். இப்படி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுக்கணும். ஒரு பீஸா எடுத்து டெக் பண்ணி இதில் போட்டு உருவி இப்படி எடுத்து வைக்கணும். டெக் பண்ணி கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றவும். பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு.